ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தேசிய அமைப்புகள். திட்டக்குழு 1950. திட்டக்குழு ஆரம்பித்தது எப்போ? 1950. திட்டக்குழு 1950. தேசிய மேம்பாட்டுக் குழு, தேசிய மேம்பாட்டு வளர்ச்சிக் குழு 1952. தேசிய மேம்பாட்டு வளர்ச்சிக் குழு 1952. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. மத்திய தகவல் ஆணையம் 2005. மத்திய தகவல் ஆணையம் 2005. மத்திய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையம் 1964. மத்திய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையம் 1964. மத்திய குற்றப்புலனாய்வு ஆணையம் சிபிஐ 1963. மத்திய குற்றப்புலனாய்வு ஆணையம் 1963. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் 2003. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் 2003. தேசிய பழங்குடியினர் ஆணையம் 2003. தேசிய பழங்குடியினர் ஆணையம் 2003. தேசிய பெண்கள் ஆணையம் 1992. தேசிய பெண்கள் ஆணையம் 1992. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் 1993. தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் 1993. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1993. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1993. தேர்தல் ஆணையம் 1950. அப்போது இதில் 2 1950, ஒன்று தேர்தல் ஆணையமும் இன்னொன்று திட்டக்குழு. இது 2 வந்து 1950. அடுத்தது 52 மேம்பாட்டுக்குழு. மேம்பாட்டுக்குழு மேம்பாடை 2ஆக பிரிக்கிறான், அது மேம்பாட்டுக்குழு. அது 1952. மனித உரிமைகள், மனித அப்படின்னாலே 3, அதான் 3, 1993. தகவல் ஆணையம், தகவல் ஆணையம் 2005. தகவல் ஆணையம் 2005. மத்திய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையம் 1964. லஞ்சம் ஒழிக்கிறத லஞ்சத்தை நம்ம பார்க்கணுன்னா 6 கண்ணு தேவை, 6 அறிவு தேவை. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 64. மத்திய குற்றப்புலனாய்வு ஆணையம் 63. குற்ற 3, 63. குற்றத்தை ஒழிக்கணுன்னா 6 அறிவு தேவை, குற்ற அது 3. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் 2003. தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் 2003. பழங்குடியினர், இது 2 2003. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் 2003. தேசிய பெண்கள் ஆணையம் 92. 92 பெண்கள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 93. அதே 93 சிறுபான்மையினர் ஆணையம் 93. சிறுபான்மையினர் ஆணையம் 93. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 93. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 93. அப்போது 93லே 3 இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய சிறுபான்மையினர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். தேங்க்யூ.